வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல், புதுச்சேரி பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், குளச்சல் ஆகிய 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை 1ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடலில் உள்ள விசைப்படகுகள் அனைத்தும் இன்று கரை திரும்புமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை நேற்று அறிவித்திருந்தது. இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை அந்தந்த மீனவ கிராமங்களிலும் அதேபோல் 200க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகளை புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுக பகுதிகளில் மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் கடல் சற்று சீற்றமாகவே காணப்படுகின்றது. இதனால் கடலில் யாரும் இறங்கி குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் ராஜா என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு மர்ம நபர் ஒருவர் கஸ்டம்ஸில் பிடிபடுகின்ற விலை உயர்ந்த செல்போன், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற புதிய பொருட்கள் மார்க்கெட் மதிப்பிலிருந்து பாதி விலைக்கு தருவதாக தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய ராஜா பல்வேறு தவணையாக 9,15,000 பணத்தை மோசடிக்காரர் அனுப்பிய வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இதனிடையே பணம் செலுத்தியும் பொருட்கள் வராததால் அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது தொடர்பு கொள்ள முடியவில்லை. மேலும் வாட்ஸ்அப்பும் இதனால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள அப்துல் சாஹித் என்கின்ற அருண் பிரசாத் என்பவர் எண்ணில் இருந்து மெசேஜ் வந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் மோசடி நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இணைய வழியில் வருகின்ற வேலை வாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வீட்டிலிருந்து வேலை போன்றவற்றில் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் 683 ஊராட்சிகளுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களையும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று வழங்கினார். இதற்காக கடலூரில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க சென்னையில் இருந்து புதுச்சேரி வழியாக சென்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தவளக்குப்பம் 4 மணி சந்திப்பில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் பெண்கள் அரசு ITI தொழில்துறை நிறுவனத்தில் 2023ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு இன்று பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பங்கு கொண்டு பட்டங்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் ITI பெண்கள் தொழில்துறை பயிற்சி புதுச்சேரி அரசு நிறுவனம் முதல்வர் வசுந்தரா, சண்முகம், விஜயா, கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், பொருளாளர் மணிமாறன், சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் சிவபெருமாள் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். இவருக்கு சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இன்று அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள்பாண்டி என்கின்ற அருள் விஜய் என்பவர் ஆதரவாளர்கள் அருள்குமார், சாரங்கபாணி, முரளி, சஞ்சய், ரவி, சர்வின், விஜய் பாரதி, கணேஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோருடன் மாணவர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சிவபிரகாஷ் வீட்டுக்குள் புகுந்து அவரது தம்பி சூரியமூர்த்தி, தந்தை சிவபெருமாள் ஆகியோரை சரமாரியாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து காங்கிரஸ் கட்சியின் கொடிகளை ரோட்டில் வீசி சேதப்படுத்தி சிவபிரகாஷ் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியது. இதில் பலத்த காயமடைந்த சிவபிரகாஷ் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அவர்களது தந்தை சிவபெருமாள் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை செய்ததில் மாணவர் காங்கிரஸில் மாநில துணைத் தலைவராக சிவபிரகாஷ் உள்ளார். அவரது தம்பி சூரியமூர்த்தி மாநில பொதுச் செயலாளராக உள்ளார். இந்த 2 சகோதரர்கள் தொடர்ந்து சில நலத்திட்ட உதவிகள் செய்து வந்ததும் அதற்கு பேனர்கள் வைத்ததும் இடையூறாக வைத்த விவகாரத்தில் ஏற்கனவே அவர்களுக்குள் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் சிவபிரகாஷ் தரப்பினர் தமிழக வெற்றி கழக கதிர்காமம் தொகுதி நிர்வாகி அருள் விஜய் தரப்பினர் ஒட்டியுள்ள போஸ்டரை சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்து தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள் விஜய் தனது ஆதரவாளர்களுடன் சிவபிரகாஷ் வீடு புகுந்து தாக்கியது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி அருள் விஜய் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள அவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி MP மற்றும் மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரணா ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி புதுடெல்லியில் உள்ள தேசிய பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அமைப்பு தேர்தல் சம்பந்தமான கூட்டத்தில் புதுச்சேரி பாஜக கட்சி மாநில செயலாளரும் பாஜக மாநில தேர்தல் இணை அதிகாரியுமான வெற்றி செல்வம் கலந்து கொண்டார். அப்பொழுது 105 முறை இரத்த தானம் செய்ததை பாராட்டும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான JP நட்டா வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து பாராட்டினார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக கண் பார்வை தினம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் ரவி அவர்கள் தலைமை தாங்கினர். ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை, கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா, வைஷாலி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு நலவழித்துறை தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் திட்ட இயக்குநர் டாக்டர் தணிகாச்சலம் கலந்து கொண்டு உலக கண் பார்வை தினம் பற்றி சிறப்புரை வழங்கினார். மேலும் கண் பராமரிப்பையும் கண் நோய்கள் பற்றியும் கண் தானத்தின் அவசியத்தையும் பற்றி விவரித்தார். உலக கண் பார்வை தின விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மாணவர்களின் கண்தான விழிப்புணர்வு நாடக மற்றும் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக விலங்கியல் விரிவுரையாளர் லதா வரவேற்புரை வழங்கினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் கண் தொழில்நுட்ப உதவியாளர் சுபலட்சுமி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் ஆகியோர் செய்திருந்தனர். விழா ஏற்பாடுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை விரிவுரையாளர் தேவி, பாலா, வித்யா மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தமிழ் விரிவுரையாளர் வித்யா நன்றி கூறினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவிப்பின்படி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் ஆணைக்கிணங்க புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு முகாம் குறித்து மக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தொண்டு பிரச்சுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவோணை தொகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் திருவோணை தொகுதியில் ராஜா தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், அபிமன்னன், மணிகண்டன், ஜெயக்குமார், சிவபிரகாஷ், தேவா, செல்வகுமார், ராஜேஷ், தமிழ், சுமித்ரா, ஜீவா, அருண் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வீதி வீதியாக மற்றும் வீடுகளில் நேரில் சென்று தொண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியங்குப்பம் தொகுதி வீராம்பட்டினம் ராஜீவ்காந்தி நகரில் குடிசை மாற்று வாரியம் மூலம் 11,17,000 ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜையை துவக்கி வைத்தார். உடன் செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.